ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டோரி டைம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் புத்திசாலி முயலும் முட்டாள் சிங்கமும். வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். ஒரு அடர்ந்த காட்டில் லெனார்டோ என்ற பெயர் கொண்ட ஒரு கொடூர சிங்கம் இருந்தது. அந்த அடர்ந்த காட்டின் ராஜாதான் இந்த கொடூர குணம் கொண்ட லெனார்டோ. லெனார்டோ தினமும் தன் பசியை போக்குவதற்கு பல்வேறு விலங்குகளை அடித்து வேட்டையாடி கொன்று சாப்பிடும் வழக்கத்தை உடையது. இதனை கண்டு பயந்த மற்ற விலங்குகள் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் என்று விரும்பின. உடனே அனைத்து விலங்குகளும் கூடி அமர்ந்து இதற்கான தீர்வினை தேடத் தொடங்கின. கடைசியில் ஒரு முயலை திட்டத்துடன் லெனார்டோவிடம் அனுப்பி வைக்க முடிவு செய்தன. அந்த முயலின் பெயர் ஃப்ளாப்சி. லெனார்டோவின் வேட்டையை முறியடிக்க ஒரு திட்டத்துடன் லெனார்டோவிடம் சென்றது ஃப்ளாப்சி. அன்புள்ள ராஜாவே, தங்களிடம் ஒரு சிறிய வேண்டுகோள் உள்ளது என்று ஃப்ளாப்சி தனது உரையை தொடங்கியது. தினமும் நீங்கள் எங்களை வேட்டையாடுவதற்கு பதிலாக நாங்கள் உங்களுக்கு தினமும் ஒரு விலங்கை உங்கள் உணவிற்கு பரிசாக தருகிறோம் என்றது ஃப்ளாப்சி. இதன் மூலம் நீங்களும் தினமும் வேட்டையாடி சோர்வடையவும் தேவையில்லை. நாங்களும் நீங்கள் யாரை வேட்டையாட போகிறீர்கள் என்று பயம் இல்லாமல் நிம்மதியாக இருப்போம் என்றது ஃப்ளாப்சி. லெனார்டோ சிறிது சிந்தித்துவிட்டு இதுவும் ஒரு நல்ல யோசனையாகத்தான் உள்ளது என்று இதற்கு ஒப்புக்கொண்டது. அன்று முதல் ஒவ்வொரு விலங்குகளாக லெனார்டோவின் உணவிற்கு அனுப்பப்பட்டது. அந்த வரிசையில் ஒரு நாள் ஃப்ளாப்சி முறை வந்தது. ஆனால் ஃப்ளாப்சிக்கோ லெனார்டோவின் உணவாக செல்ல விருப்பமில்லை. ஆகையால் ஃப்ளாப்சி ஒரு புத்திசாலித்தனமான திட்டத்தை தீட்டியது. வழக்கமாக குகைக்கு செல்லும் நேரத்தை விட சற்று தாமதமாக செல்ல வேண்டும் என்ற திட்டத்தின்படி ஃப்ளாப்சி அன்று காடு முழுவதும் சுற்றி திரிந்துவிட்டு தாமதமாக குகைக்கு சென்றது. ஃப்ளாப்சி குகைக்கு வந்தவுடன் ஏன் இவ்வளவு தாமதமாக வந்தாய் என்று கோபம் கொண்டது லெனார்டோ. ஃப்ளாப்சி மிகுந்த பயத்துடனும் அதே சமயம் நடுக்கத்துடனும் தனது திட்டத்தின்படி, அன்புள்ள ராஜாவே, நான் குகைக்குள் வரும் வழியில் ஒரு சிங்கம் என்னை வேட்டையாட முயன்றது. அந்த சிங்கம் ராஜா ஆக வேண்டும் என்று எண்ணி என்னை வேட்டையாடி உண்ண முயன்றது. எப்படியோ நான் அந்த சிங்கத்திடமிருந்து தப்பித்து வந்துவிட்டேன் என்றது ஃப்ளாப்சி. உடனே கோபம் கொண்ட லெனார்டோ, எங்கே அந்த மோசடிக்காரன்? உடனடியாக என்னை அவனிடம் அழைத்துச் செல் என்றது. ஃப்ளாப்சி லெனார்டோவை காட்டின் நடுப்பகுதியில் உள்ள ஒரு ஆழ்துளை கிணற்றுக்கு அழைத்து வந்தது. லெனார்டோ அந்த கிணற்றை உற்று பார்க்க தன் உருவத்தையே அந்த கிணற்றில் உள்ள தண்ணீரில் கண்டது. தன்னை மறந்த கோபத்திலும் பெருமையிலும் தன் உருவத்தையே அந்த தண்ணீரில் கண்டு வேறு ஏதோ ஒரு சிங்கம்தான் என முட்டாள்தனமாக நினைத்து கொண்டது லெனார்டோ. சிங்கத்தை அடக்க நினைத்து தண்ணீரில் மூழ்கியது லெனார்டோ. ஃப்ளாப்சி திட்டத்தினால் கடைசியில் காடு முழுவதும் கொடுங்கோன்மையான லெனார்டோவின் ராஜ்யத்திலிருந்து விடுதலை பெற்றது. ஃப்ளாப்சியின் வீரத்தையும் புத்திசாலித்தனத்தையும் கண்ட மற்ற விலங்குகள் ஃப்ளாப்சி மகிழ்ந்து பாராட்டின. அன்று முதல் காடு முழுவதும் மிகவும் நிம்மதியாக இருந்தது. கதையின் நீதி: புத்திசாலித்தனம் என்பது முரட்டு வலிமையும் தாண்டி வெற்றியடைய உதவும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஸ்டோரி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.